இந்தியாவுல ஒரு பெரிய நகரத்துல வந்து ஒரு வயதான மூதாட்டி, ஒரு 84 வயதான மூதாட்டியும், அவரது மகனும் வந்து இருக்கிறாங்க. அவரது மகனுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, திருமணம் இன்னும் நடக்கவில்ல. அதனால 2 பேரும் மட்டும் வாழ்ந்து வர்றாங்க. அந்த மகனுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, சில மாதங்களுக்கு முன்பு இதய நோய் வந்து ஏற்பட்டு வந்து அவர் திடீர்னு இறந்து போயிர்றாரு. அந்த வயதான மூதாட்டியோட மகன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்டிங்கிறதுனால, வாழ்க்கை வந்து நடத்துறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா படுறாங்க அந்த பாட்டி. அதனால அந்த பாட்டி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இந்த பஸ்ஸில போயி, இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயி, நம்ம வந்து பஸ்ஸில போறவங்களுக்கெல்லாம் சிப்ஸ் வித்துட்டு, இறங்கி போய் அந்த ஊர்லேயும் வந்து நம்ம சிப்ஸ் வித்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி அந்த பயணத்தில பேருந்துல வந்து பயணிச்சுக்கிட்டே வந்து சிப்ஸ் வித்துட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அந்த பாட்டிய பார்த்து, "உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா?" அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிய பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து ரொம்ப பலவீனமா சிரிச்சுக்கிட்டே கூறினாரு. என்ன என்ன கூறுறாங்க அந்த பாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "பேருந்து என்னை வந்து கூட்டிட்டு போகுது. என்னோட உடல்நிலை வந்து அவ்வளோ ஒண்ணும் மோசமா இல்ல. நான் உடல்நிலையெல்லாம் எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா ஏதோ என் மகன் தவறியதுனால, நான் ஏதோ வறுமை காரணமா பிச்சை எடுக்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் நான் வந்து பிச்சை எடுக்க போறது கிடையாது. எனக்கு ஒரு மரியாதையும் இருக்குது, கண்ணியம் இருக்குது. ஆனா தெருக்கல்லையில பிச்சை எடுக்க நான் வந்து ஒருபோதும் அத செய்ய மாட்டேன். என் உடல்நிலை வந்து ரொம்ப வலுவா இருக்குது. வாழ்க்கையில் இறுதி வரை நான் அந்த வேலை செஞ்சே வந்து என்னைய நான் காப்பாத்திக்கிறேன்." அப்படின்னு சொல்லி இந்த பயனாளிகிட்ட இந்த பாட்டி சொல்றாங்க. அந்த பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் நன்கொடை வந்து வாங்குறதே இல்ல. யாராச்சும் குடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க அப்படின்னா, அதை வந்து மறுத்துடுறாங்க. நான் வந்து சொந்தமா வாழ்க்கைய விரும்பினாலும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பயனாளிகள் வந்து சிப்ஸ் வாங்குறவங்க, உதவி செய்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம அதிகமா சிப்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த பாட்டி வந்து பணம் வேண்டாங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகமான சிப்ஸ் அவங்ககிட்ட வாங்கி, அவங்களுக்கு உதவியா இருக்கலாம். இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு கடை, ஒரு பொட்டி கடை மாரி ஏதாச்சும் கடை வச்சு, சிப்ஸ் விக்கிறக்கும் நம்ம வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரச்சனையை நம்மளே வந்து சரி பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. எந்த சூழ்நிலையிலையும் வந்து அடுத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கதையில சொல்ல வர்றாங்க.